ஆண்டவர் இரக்கம் நிறைந்தவர், நம்மீது அதிகமாய், நம்மை காட்டிலும் அதிகமாய் அக்கறையாய் இருப்பவர். ஆகவேதான் இந்த நாளில், இந்த புனித வாரம் நிகழ்வு நம் ஒவ்வொருவருக்கும் கூட ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கிறது. விவிலியத்தில் பார்க்கிறோம், ஏசாயா புத்தகம் 31வது அதிகாரம் 1வது வார்த்தை, அவர்களோ குதிரைக்காக காத்து கிடப்பார்கள், ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் அதை இழந்து போவார்கள். குதிரைக்காகவும் குதிரை படைகளுக்காகவும் காத்திருப்பார்கள், அவர்களோ அதை இழந்து போவார்கள். ஆனால் நம்மை விடுவிக்க கூடிய ஒன்று எது என்றால் குதிரைகள் அல்ல, மாறாக ஒரு கழுதை குட்டி. குதிரை ஆற்றலை வெளிப்படுத்துகிறது, குதிரை அதிகாரத்தை வெளிப்படுத்துகின்றது, ஆனால் கழுதை அமைதியை வெளிப்படுத்துகின்றது. சக்கரியா புத்தகம் 9வது அதிகாரம் 9வது வார்த்தையில் பார்க்கிறோம், இவ்வுலகத்தை வழிநடத்தக்கூடிய அரசர் வருவார், அவர் ஆட்டுக்குட்டியின் மேலே பயணம் செய்து வருவார் என்று சொல்லி, இந்த உலகத்தை ஆளுகை செய்யக்கூடிய ஒரு அரசர் வருவார், அவர் கழுதை குட்டியின் மேலே பயணம் செய்து வருவார். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகம் நமக்கு ஒரு அழகான அழைப்பு கொடுக்கிறது. என்ன அழைப்பு? அவர் நமக்காக தன் வாழ்வை கொடுத்து நம்மை வாழ வைப்பதற்காக அழைக்கிறார். நமக்காக ஒருவர் தன்னையே கொடுப்பதற்காக அவராகவே தானாக முன் வந்திருக்கிறார். இரண்டாவது வாசகம் 4 காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுளுடைய மகனாய் இருந்த பொழுதும் அவர் என்ன செய்தாராம்? அடிமையின் வடிவம் பூண்டார். ஏன் அவர் அடிமையின் வடிவம் பூண்டார்? ஏன் அவர் அடிமையானார்? நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக தெய்வம் வானத்திற்கு கீழும் பூமிக்கு மேலும் எல்லா அதிகாரம் கொண்டவர் அடிமையாக மாறுகிறார். இன்றைக்கு எப்படியான அடிமையில், எப்படியான பாவத்தில், பலவீனத்தில், இயலாமையில் நாம் விழுந்து கிடப்போம், அதிலிருந்து விடுவிப்பதற்காக ஒருவர் அடிமையானார். இரண்டாவது பார்க்கிறோம், அவர் வெறுமையானார். அவர் வெறுமையானார். இன்றைக்கு மனிதன் வாழ்க்கையில வெறுமை, எம்ப்டினஸ். அவன் வாழ்க்கையில் எல்லாம் இருந்தும் இல்லாத நிலை, எல்லாரும் இருந்தும் யாரும் இல்லாத ஒரு நிலை. அவர் நமக்காக, நம் வெறுமையை மாற்றுவதற்காக அவர் வெறுமையானார். மூன்றாவது, அவர் கீழ்ப்படிந்தார். இன்றைக்கு கீழ்ப்படிதல் மிகவும் முக்கியம். அன்னை மரியாள் உயர்த்தப்பட்டதற்கு காரணம் என்ன? அவர் கீழ்ப்படிந்தார். இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டதனுடைய அடையாளம் என்ன? கீழ்ப்படிந்தார். எங்கே கீழ்ப்படிதல் இருக்குமோ அங்கே ஆசீர்வாதத்தை காண முடியும். விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. 4, தாழ்ச்சி. தாழ்ச்சியோடு இருப்பவர்களை ஆண்டவர் உயர்த்துவார். நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்ச்சி இருக்குமோ, நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் இருக்குமோ, இந்த புனித வாரத்தில் அவர் கொடுக்கின்ற அழைத்தல், உனக்குள்ளாக தாழ்ச்சியும் கீழ்ப்படிதலும் இருக்குமோ? அழகான ஒரு நற்செய்தி, பெரிய நற்செய்தி வாசித்து இருக்கிறோம். வாசிக்கின்ற பொழுது ஒரு பெண்ணுடைய வாழ்வை குறித்து நாம் வாசிக்க ஆரம்பித்தோம். ஒரு பெண்ணானவள் இயேசு இருந்த இடத்திற்கு வந்தாள், கண்ணீரால் இயேசுவினுடைய பாதங்களை கழுவினாள், தன்னுடைய தலைமுடி கூந்தலால் துடைத்தாள். கண்ணீர் எதனுடைய அடையாளம்? மனமாற்றம், மனம் திரும்புதலின் அடையாளம். கூந்தல் எதனுடைய அடையாளம்? அழகின் அடையாளம். அந்த பெண்மணி பார்க்கிறார், என்னுடைய வாழ்க்கையிலே மனமாற்றம் தேவை, நான் மனமாறி மனம் திரும்பி இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய கண்ணீரை இயேசுவின் பாதத்திலே அவர் போடுகிறார், கொட்டுகிறார். தன்னுடைய கூந்தல், பெண்களுக்கு அழகை கொடுப்பது எது? இந்த கூந்தல் தான். இதற்காக எவ்வளவு செலவு செய்யறாங்க பாத்தீங்களா? அன்புக்குரியவர்களை, விவிலியம் சொல்லுகிறது, நம்முடைய தலைமுடியெல்லாம் ஆண்டவர் எண்ணி வைத்திருக்கிறாராம். இந்த உலகத்திலே பெண்கள் எதற்கு கவலைப்படுறாங்களோ இல்லையோ, வயதானவர்கள் கூட இந்த முடி கொட்டினா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. உண்மைதானே? ஒரு கேள்விங்க பெண்களிடத்திலே, முடி கொட்டும்போது ஐயோ முடி கொட்டுதுன்னு சொல்றீங்களே, என்றைக்காவது எத்தனை முடி கொட்டிருக்குன்னு எண்ணி இருக்கீங்களா? ஆனால் விவிலியம் சொல்லுகிறது, நம்முடைய தலைமுடியெல்லாம் அவர் எண்ணி வைத்திருக்கிறார். அப்படியானால் நம் மீது அவர் எவ்வளவு அக்கறையாயிருக்கிறார், அன்பாயிருக்கிறார். இந்த நாளில் ஒரு சிலருடைய வாழ்வை குறித்து உங்களோடு பேச ஆசைப்படுகிறேன். பேதுருவிடத்தில் ஆண்டவர் சொன்னார், பேதுரு எச்சரிக்கையாயிரு, நீ என்னை மறுதலிப்பாய். ஆனால் பேதுரு அதை உள்வாங்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு அநேக முறை நாம் விழுந்து போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அசட்டுத்தனம், கேர்லெஸ்னஸ், லதாஜிக்கலான ஒரு லைஃப். பேதுருவிடத்தில் ஆண்டவர் சொன்னார், நீ என்னை மறுதலிப்பாய், ஆகவே எச்சரிக்கையாயிரு. பேதுரு ஏன் மறுதலித்தார் இயேசுவை 3 முறை? எதனால் மறுதலித்தார்? ஒரே ஒரு காரியம்தான். என்ன தெரியுமா? அவர் உட்காரக்கூடாத இடத்துல போய் உட்கார்ந்துகிட்டு இருந்தாரு.
ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 16:18, பேதுரு நீ பாறை, இந்த பாறையின் மீது என் திரு அவையை கட்டுவேன் என்று சொன்னார். அந்த மனுஷன் போய் குளிர் காஞ்சிக்கிட்டு இருந்தாருங்க. ஐயா, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை மறுதலிப்போம். எப்பொழுது தெரியுமா? ஆண்டவருக்கு பிரியமில்லாத உறவில் நாம் ஈடுபடுகின்ற பொழுது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத பழக்கத்தில் இருக்கின்ற பொழுது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடத்தை தேடி செல்லுகின்ற பொழுது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத நேரத்தை நாம் நோக்கி செல்லுகின்ற பொழுது நாம் ஆண்டவர் இயேசுவை மறுதலிப்போம். இந்த புனித வாரத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்வு, பிரியமில்லாத வார்த்தை, பிரியமில்லாத செயல்கள், பிரியமில்லாத இடம், பிரியமில்லாத நேரம், அவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைத்து பாருங்கள். இயேசு சொன்னார், இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள், நான் 3 நாட்கள் கழித்து கட்டுவேன். யோவான் நற்செய்தி 2வது அதிகாரம் 19வது வார்த்தையில் பார்க்கிறோம். இயேசு சொன்னார். சொன்னவுடன் அவர்கள் எல்லாம் சொன்னாங்க, இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு எங்களுக்கு 46 ஆண்டுகள் ஆனது. ஆனால் இயேசு எதை குறித்து சொன்னார் தெரியுமா? இந்த உடலாகிய ஆலயம். ஈஸ்டர் முடிந்த அடுத்த வாரம் ஒரு வாசகம் இருக்கும் நமக்கு. அது இரக்கத்தின் ஆண்டவர், டிவைன் மர்சிய அந்த திருவிழாவை கொண்டாடுவோம். யோவான் நற்செய்தி 20வது அதிகாரம் 19 நாம் வாசிப்போம். 19வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் யூதர்களுக்கு அஞ்சி தாங்கள் இருந்த அறைகளை, கதவுகள், ஜன்னல்கள் யாவற்றையும் அடைத்துவிட்டு பயத்தோடு இருந்தார்களாம். ஏன் அடைத்திருந்தார்கள்? எதனால் அடைத்திருந்தார்கள்? ஏன் பயத்தோடு இருந்தார்கள்? அவர்கள் கொன்று விடுவார்கள் என்பதா? அது இல்லங்க காரணம். இயேசு சொன்னார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 புத்தகங்களிலும் அவர் மிக அழகாக சொன்னார். 3 முறை சொன்னார், என்னை அவர்கள் கைது செய்வார்கள், என்னை வேதனைப்படுத்துவார்கள், என்னை கசையால் அடிப்பார்கள், என்னை சிலுவையில் அறைவார்கள், ஆனால் நான் 3வது நாள் உயிர் தெழுவேன். 3வது நாள் உயிர் தெழுவேன். நான் சிலுவையோடு மரித்து போவதில்லை, நான் உயிர் பெறுவேன். ஆண்டவர் ஏற்கனவே சொன்னாரு. தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு, செவிடங்காதுல சங்கு ஊதன மாதிரி. அவர் சொல்லுகிற நிறைய விஷயங்களை நம்ம உள்வாங்கிறது இல்லைங்க. அவர் ஏற்கனவே சொன்னார், நான் உயிர் பெறுவேன். அதை அவர்கள் மறந்து போனார்கள். நம்முடைய வாழ்க்கையில் நெருடல்கள் வருகின்ற பொழுது, நெருக்கடிகள் வருகின்ற பொழுது, வேதனைகள் வருகின்ற பொழுது, வருத்தங்கள் வருகின்ற பொழுது, வியாதிகள் வருகின்ற பொழுது, பிரச்சனைகள், போராட்டங்கள், அங்கலாய்ப்புகள், ஆதங்கங்கள், குழப்பங்கள், தோல்விகள் வருகின்ற பொழுது நாம் என்ன செய்கிறோம்? அந்த பிரச்சனை மேலே கான்சென்ட்ரேட் பண்றோம் பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வேளையில் நான் சொன்ன வாக்குறுதிகளை, வாக்குத்தத்தங்களை நினைவுபடுத்தி பாருங்கள். Recall the promises of God. அவர் சொன்னார், நான் உங்களை உயிர்த்தெழச் செய்வேன், நான் உயிர்த்தெழுவேன், நான் உயிர்த்தெழுவேன். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கிற எல்லா சூழலிலும் அவர் நம் கூட இருக்கிறார். யூதாஸ் காரியோத் நல்ல மனிதன். அவன் தன் பாவத்தை நினைத்து மனம் வருந்தினான். ஐயோ, குற்றமற்ற இரத்தத்திற்கு எதிராக நான் பாவம் செய்து விட்டேன் என்று கதறினான். ஆனால் அவன் ஆண்டவரிடத்தில் வரவில்லை, மாறாக மனிதனிடத்திலே தஞ்சமடைந்தான். பேதுரு ஆண்டவரிடத்தில் தஞ்சமடைந்தார். ஆகவே அவர் உயர்த்தப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையில் விழுந்து போயிருப்போமோ, பாவத்தில் விழுந்து எழ முடியாமல் தவிப்போமோ, தத்தளிப்போமோ, இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். அவரிடத்திலே சொல்லுவோம், ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி வருகிறேன். நான் பாவம் செய்து விட்டேன், அறிந்தே தெரிந்தே பாவம் செய்தேன். ஆனால் இன்றைக்கு நான் உம்மிடத்தில் என்னை கொடுக்க வருகிறேன் என்று சொல்லி பாருங்கள். உங்கள் வாழ்வை, உங்கள் குடும்பத்தை இந்த புனித வாரத்தில் ஆண்டவர் புனிதப்படுத்துவார். உங்கள் வாழ்வை உருமாற்றுவார், உருவாக்குவார். எழுந்து நிற்போம். இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பார்ந்தவர்களே, உங்கள் யாவரையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உளமாற மனமாற ஆசீர்வதிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, குணமளிக்கும் இயேசு சபை, ஜீசஸ் த ஹீலர் என்கின்றது சபையானது 2007ஆம் ஆண்டு பாப்பரசர் கொடுத்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி நற்செய்தி பறைசாற்றவும், கத்தோலிக்க படிப்பினைகளையும் விசுவாசத்தையும் உலக மெத்திசையிலும் அழைத்து செல்வதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒன்று. வாருங்கள், ஒரு விசை திண்டுக்கல்லில் நடக்கிற தியானத்தில் பங்கெடுத்து பாருங்கள். ஒரு குருவானவர் 1,00,000 மக்களுக்கு சமமானவர். நீங்கள் ஒருவேளை குருவாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த வாய்ப்பு உங்களுக்கு இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் உழைப்பின் பயனிலிருந்து ஒரு குருவானவரை நீங்கள் தாங்கலாம். அப்படி 8 to 10 ஆண்டுகள் நீங்கள் செய்கின்ற பொழுது அவர்
முதன் முறையாக திருப்பலி நிறைவேற்றுகின்ற பொழுது உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேசுவார். இதோ உன் இரத்தத்தை வியர்வையாய் சிந்தி அந்த உழைப்பின் ஒரு பகுதியிலிருந்து உருவாக்கப்பட்ட குருவானவர் என்று. பூசை பலி போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே, இப்புவி நிரம்ப பொன் தந்தாலும் பூசைக்கு ஈடில்லையே. அன்புக்குரியவர்கள், இது கட்டாயம் அல்ல. ஆனால் நாம் தான் திருச்சபையை தாங்க வேண்டியவர்கள். திருச்சபை தாங்க வேண்டும் என்றால் குருக்கள் தேவை, அருட்சாதனங்கள் தேவை. ஆகவே முன்வாருங்கள். என் பணியாளர் என்கிறபடியினால் ஒரு குவளை குளிர்ந்த தண்ணீர் கொடுத்தாலும் அதனுடைய கைமாறி நீங்கள் பெறாமல் போவதில்லை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய விண்ணப்பங்களை எழுதி அனுப்புங்கள். எங்களுடைய குருமானாக்கள் நற்கருணை முன்னிலையில் உங்களுக்காக கரங்களை விரித்து முழங்கால் படியிட்டு ஜெபிப்பார்கள். ஆண்டவர் உங்களை, உங்கள் வாழ்வை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.